நீங்கள் பிபிஎலுக்கு அடிச்சுவீங்க, கிளாசிக் ஸ்பிளிட்டுக்கு அடிச்சுவீங்க. ஒரே நாளில் வந்துட்டு 52 செட்டு பண்ணணும், இல்லைனா 24 செட்டு பண்ணணும், இல்லை சூப்பர் செட்டு பண்ணணும், ட்ராப் செட்டு பண்ணணும். இந்த மாதிரி வந்துட்டு குரங்குத்தனமாக எதில் தாவ முடியுமோ ஒரே வாரத்தில் எல்லாத்தையும் தாவிடுவீங்க. பட் நீங்கள்லாம் மிஸ் பண்ணுற முக்கியமான விஷயம் என்னன்னா டெம்போ அப்படிங்கிறது. டெம்போங்கிறது என்னென்னா எந்த பேசிங், எந்த ரிதம் வந்து நீங்கள் வெயிட்டை தூக்கி இப்படி கீழே வைக்கிறீங்க. ஸோ இப்போ ஒரு ஒரு ரெப் அப்படின்னா அதில் எத்தனை இது இருக்குன்னு பார்த்துக்கோங்க. இது வந்துட்டு நியூட்ரல் ஸ்டெப், ஓகே. இது வந்துட்டு கன்சென்ட்ரிக்னு சொல்லுவாங்க. இது வந்துட்டு பாஸ். இதுக்கப்புறம் கீழே திருப்பி நீங்கள் ரிலாக்ஸ் பண்ணுவோம். மசிலோட ஸ்ட்ரெச்சனிங் இது வந்துட்டு லோடட் ஸ்ட்ரெச்சனிங் ஃபேஸ் வந்துட்டு எக்ஸென்ட்ரிக் சொல்லுவாங்க. ஸோ அகைன் யூ ஆர் கோயிங் டு நியூட்ரல். ஸோ டெம்போன்னு வரும்போது என்ன ஆகும்னா தேர் இஸ் அ நியூட்ரல் ஃபேஸ், கன்சென்ட்ரிக், லோடட் மசில் ஷார்டனிங் ஃபேஸ், அதுக்கப்புறம் இது வந்துட்டு ஹோல்டிங், பாசிங், அதுக்கப்புறம் வந்துட்டு இது எதுவுமே பண்ணாமல் நீங்கள் ஜென்ரலாக பண்ணுறது எப்படின்னா 3 எக்ஸாம்பிள் சொல்கிறேன். ஒன்று சைக்கிளுக்கு காற்றடிக்கிறது. இல்லை, சைக்கிளுக்கு காற்றடிக்கிறத விஷுவலைஸ் பண்ணிக்கோங்க. நான் பண்ணும்போது எனக்கு சிரிப்பு வருது. நெக்ஸ்ட் வந்துட்டு ஐஸ்கிரீம் வந்துட்டு நீங்கள் ஸ்கூப் எடுக்கிறது. சைக்கிள் காற்றடிக்கும்போது ஆப்வியஸ்லி நீங்கள் வந்துட்டு ஒரு இதுக்கு தான் இருப்பீங்க, ரெண்டாவது வந்து நீங்கள் கான்சன்ட்ரேட் பண்ண போகிறது கிடையாது. ஐஸ்கிரீம் வந்துட்டு நீங்கள் அதே மெத்தடில் வந்துட்டு எடுக்க முடியாது. ஒரு ஸ்கூப் ஆஃப் ஐஸ்கிரீம் எடுக்கிறீங்க அப்படின்னா ஹோல்ட் பண்ணிவிட்டு கான்சன்ட்ரேட் பண்ணிவிட்டு எடுப்பீங்க. அண்ட் இதே பவர் லிஃப்டிங் அந்த மாதிரிலாம் வரும்போதுனா ரிமூவிங் த ஸ்லாக், அதுக்கப்புறம் வந்துட்டு நீங்கள் ஒரு எக்ஸ்ப்ளோசிவ் பவர் வந்துட்டு நீங்கள் எக்ஸ்ப்ளோசிவ் அவுட்புட் வந்து கொடுக்கணும். லைக் கிணத்துலேருந்து நீங்கள் தண்ணி இறக்கும் போது ஃபஸ்ட்டு அந்த கயிறோட லூஸை வந்துட்டு டைட் பண்ணுவீங்க. லைக் கையிலேருந்து அந்த லூஸ்னஸை எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் தண்ணி இறங்கினா கரெக்டாக. கயிறோட லூஸ்னஸோடு எடுத்திங்கன்னா வராது. இதை ஏகப்பட்ட பேர் சொல்லியிருப்பாங்க. உடனே வந்துட்டு இங்கேருந்து காப்பி அடிச்சிங்க, அங்கேருந்து காப்பி அடிச்சிங்க. ஏன்னா நான் எடுத்தது வந்துட்டு எனக்கு இதை விஷுவலைஸ் பண்ணி எக்ஸாம்பிள் பண்ணி சொல்லுவது வந்துட்டு அலந்த்ரால் அவரோட யூடியூப் சேனல் வந்து நீங்கள் ஃபாலோ பண்ணிக்கோங்க. இதை சைன் நோட்டாக ஒன்று சொல்லிக்கிறேன். நான் இந்த மாதிரி தான் வந்துட்டு எங்கேருந்து இன்ஃப்ளூயன்ஸ் ஆனீங்களோ அதை சொல்லணும். அங்கேருந்து 3D உன் சொந்த சேனலில் நீ ஏன் சொந்தமாக கண்டுபிடிச்ச மாதிரிலாம் போடக்கூடாது. இது எந்த திருட்டுக்கோட்டை சொல்கிறேன்னு சொல்லிட்டு அந்த திருட்டுக்கோட்டை நல்லா தெரியும். ஓகே, இப்போ வந்துட்டு இந்த ரிமூவிங் த ஸ்லாக் சொல்லியாச்சு. நெக்ஸ்ட் இப்போ நான் இப்போ அடுத்தடுத்து சொல்கிறது என்னென்னா, இப்போ நம்ம டிஸ்கார்ட்லேயும் சரி, நான் ட்ரைனிங் ப்ரோக்ராம் கொடுத்தாங்க சரி, டெம்போ அப்படிங்கிற மேட்டர் சொல்லுவோம். 1121 1111 அப்படின்னு சொல்லுவோம். ஸோ இந்த 1111 அப்படிங்கிறது என்னன்னு சொல்லிட்டு பார்த்துருவோம். 1 நியூட்ரலில் 1, அதுக்கப்புறம் வந்துட்டு கன்சென்ட்ரிக்கில் 1, அதுக்கப்புறம் ஹோல்டிங்கில் 1, அதுக்கப்புறம் எக்ஸென்ட்ரிக்கில் 1. இது ரொம்ப பேசிக்கான டெம்போ. இதை உங்களுக்கு ஒரு தடவை வந்துட்டு இந்த மெட்ரோனோ மேப் வச்சு இப்போ போடலாமான்னு பார்த்தேன். இந்த புன்னகை மன்னங்க டான்ஸில் விளாட்னால டக் டக்குன்னு அதெல்லாம் வேலைக்கு ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளாக எப்படி சொல்ல முடியுமோ, இன்ஸ்ட்ரக்ஷன் சிம்பிளாக இருந்தால் தான் அது வந்து மற்றவங்களுக்கு கன்மையாகும். அதனால் அப்படியே சொல்லலாம்னு சொல்லிட்டு இருக்கணும். நெக்ஸ்ட் வந்துட்டு 1121. இது வந்துட்டு கொஞ்சம் எக்ஸென்ட்ரிக்கில் வந்துட்டு கொஞ்சம் புளிஞ்சு எடுக்கிற மாதிரி. நியூட்ரல் 1, ஓகே, 1, ஹோல்ட் 1, 2, அதுக்கப்புறம் வந்துட்டு 1, 3 நியூட்ரல். ஸோ எப்பயுமே ஃபஸ்ட்டு இருக்க ஒன்று வந்துட்டு ஃபஸ்ட்டு இருக்க ஒன்று வந்துட்டு கன்சென்ட்ரிக். ஸோ இப்படி தான் ஆரம்பிக்கணும். 1121 இப்படி ஆரம்பிக்கணும். 1 1 1 1, ஓகே. நெக்ஸ்ட் வந்துட்டு 1 1 2 and 1. எக்ஸென்ட்ரிக் போகும்போது 2 ரெப். ஏன்னா நிறைய பேர் விட்டுறதில் வந்துட்டு எக்ஸென்ட்ரிக்கில் யாரும் கான்சன்ட்ரேட் பண்ண மாட்டீங்க. ஸோ எக்ஸென்ட்ரிக் ஆல்சோ ஒர்க் டன். அந்த இடத்துலையும் மசில் வந்துட்டு லோடராக தான் இருக்குது. ஸோ அதுலேருந்து உங்களோட ஒர்க்கை எடுக்கிறதுக்கு தான் வந்துட்டு எக்ஸென்ட்ரிக் யூஸ் பண்ணுறது. கொஞ்சம் அட்வான்ஸ்டாக இருக்குங்க. 1 1 3 1. ஸோ 1 1 3 1 வருவாங்க. MI40 அதெல்லாம் நீங்கள் பார்த்துருந்தீங்க அப்படின்னா இவர் ஜோ பெனட்டு, அதுக்கப்புறம் பென் பல்ஸ்கி, அதுக்கப்புறம் இன்னும் நிறைய பேர் இருந்தாங்க. அவங்க பண்ணுறதுலலாம் பார்த்தீங்கன்னா ஸ்டாண்டர்ட் ஒரு ரெப் வந்துட்டு ஸ்டாண்டர்டாக வந்துட்டு 4 செகண்ட்ஸ் இருக்கும். 1 செகண்ட் கன்சென்ட்ரிக், 3 செகண்ட் எக்ஸென்ட்ரிக் இருக்கும். அவ்வளோதான் பண்ணாங்க. இதெல்லாம் பண்ணால் தான் உங்களுக்கு ப்ராப்பரான மசில் க்ரோத்து இருக்கும். இது எதுவுமே கான்சன்ட்ரேட் பண்ணாமல் ஸ்ப்ளிட்டில் மட்டும் கான்சன்ட்ரேட் பண்ணிட்டு இருந்தால் உங்கள்கிட்ட என்ன மாதிரி டூல் இருந்து என்ன பண்ணுறது, உங்களால் வேலையை முடிக்க முடியலன்னு தான் அர்த்தம். ஸோ இது வந்துட்டு இப்போ இந்த 1121 1131 இதெல்லாம் வந்து புதுசாக இருக்கவங்களுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ உங்களுக்கு ஈஸியாக ஒரு மெத்தட் சொல்லணும் அப்படின்னா, போய் வெயிட்டே எடுக்கிறீங்க, ஓகே, 1000 2000 அப்படி நீங்கள் மைண்டில் சொல்லிக்கணும். ஸோ அப்போ உங்களுக்கு நான் 8 ரெப்பு சொல்கிறேன்னா 1000 2000 3000 இந்த மாதிரி வந்துட்டு
மைண்டுக்குள்ளே நீங்கள் சொல்லிடணும். ஸோ அது வந்துட்டு உங்களுக்கு ஈஸியாக இருக்கும். 1121 1121 சொல்லிட்டு நீங்கள் உங்களோட ரெப்பு கவுண்ட்டை விட்டுறதுக்கு வந்துட்டு 1000 2000 3000 அந்த மாதிரி 8 ரெப் போகிறதுக்கோ 12 ரெப் போகிறதுக்கோ வந்துட்டு ஈஸியாக இருக்கும். இட்ஸ் த சிலபிள் தட் கம்ஸ். செகண்ட் இருக்கணும்னு அவசியம் கிடையாது. சிலபிள் வந்துட்டு மேட்ச் ஆனால் போகும். எப்படியோ நம்ம வந்துட்டு நெகட்டிவில் சாரி டாரி நைஸோட இதில் சொன்னோம்னா பாசிட்டிவ் கன்சென்ட்ரிக் நெகட்டிவ் எக்ஸென்ட்ரிக். ஸோ இது ரெண்டுத்தையுமே கான்சன்ட்ரேட் பண்ணி எடுக்கிறோம். இது நீங்கள் யூஸ் பண்ணுங்கள். இது நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா ஒரு நாளைக்கு 9 செட்டோ 12 செட்டோ இதெல்லாம் நீங்கள் பண்ண முடியாது. 6 செட்டு 7 செட்டு பண்ணுவீங்க. அதை எஃபிஷியண்ட்டாக பண்ணுவீங்க. 6 செட்டு கூட சொல்லுங்கள், 5 செட்லேருந்து 7 செட்டு எஃபிஷியண்ட்டாக பண்ணுவீங்க. எஃபிஷியண்ட்டாக பண்ணுறதுல வந்துட்டு யூ வில் கெட் த பெஸ்ட் ஒர்க் டன். இவ்வளோதான். இதுதான் டெம்போ, இதுதான் ரெப்பு. இதை நீங்கள் இம்ப்ளிமெண்ட் பண்ணுங்கள். மொதல் வாரம் ரொம்ப கஷ்டமாக இருக்கும். 2வது வாரம் ஓரளவு ப்ராக்டிஸ் ஆன மாதிரி இருக்கும். 3rd வீக் வந்துட்டு எனக்கு வந்துட்டு நீங்கள் சொல்லுங்கள் எப்படி இருந்துச்சுன்னு சொல்லிட்டு. இது யூஸே ஆகலை, என் ஸ்டைலில் நான் வந்துட்டு சைக்கிள் காற்றடிக்கிற மாதிரியோ நம்ம வந்து நான் பண்ணிட்டு போனேன்னா தாராளமாக பண்ணிக்கோங்க. இஃப் யூ வாண்ட் டு டூ சம்திங் எஃபிஷியன்ட் யூ நீட் டு எலிமினேட் த நாய்ஸ். அதில் இதுவும் ஒன்று. யூ நீட் டு கெட் பெட்டர்.